திண்டுக்கல்லில் 4 கிலோ முலாம்பழம் 100 ரூபாய்க்கு கிடைப்பதால் பொதுமக்கள் அதிக அளவில் வாங்கிச் செல்கின்றனர். கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் நோக்கில் பொதுமக்கள் தர்பூசணி, வெள்ளரி, இளநீர், நுங்கு உள்ளிட்டவற்றை வாங்கி உட்கொள்கின்றனர். இதில் திண்டுக்கல்லில் அதிக அளவில் முலாம்பழம் விற்கப்படுவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். அம்மை இந்த மாதிரி நோயெல்லாம் எதுவுமே வராத அளவுக்கு உடம்பை நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடிய பொருள். தண்ணி பழத்தோட முலாம்பழம் நல்லா நிறையா மக்கள் இந்த வருஷம் வாங்கி நல்லா சாப்பிட்றாங்க. நல்லா இருக்கு. வியாபாரமும் 1 டன் 2 டன் அன்றாடம் எங்களுக்கு விற்கிது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி நகராட்சியில் சாலைகளில் மழைநீர் குளம்போல் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். பூந்தமல்லியில் பெய்த கனமழையால் லட்சுமிபுரம், கரையான் சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் பொதுமக்களும் அவதியடைந்துள்ளனர். தொடர்ந்து தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணியில் நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சின்ன காவணத்தில் உள்ள மழலையர் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் சிறுவர்கள் தங்களது தனித்திறமையை வெளிப்படுத்தி அனைவரையும் வியக்க வைத்தனர். குறிப்பாக பாரம்பரிய கலைகளான சிலம்பம், யோகாவில் சாகசம் நிகழ்த்தினர். அத்துடன் பரதம் மற்றும் பாடல்களுக்கு நடனமாடி அசத்தினர். வருகவே வணங்கிய வரவேற்பு வருகவே செந்தமிழின் கவி பாடி கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே முறையாக குடிநீர் விநியோகம் செய்ய கோரி பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மகாதானபுரம் ஊராட்சியில் கடந்த 10 நாட்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மேட்டு மகாதானபுரம் பகுதியில் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.